எங்கள் ஃபேமிலியே எதிர்பார்த்த ஒரு கல்யாணம். என் அக்கா பொண்ணோட கல்யாணம். அதுக்கு நாங்கள் ஜவுளிக்கு போயிருந்தோம். ஒன்று கூட பெருசாக பார்க்கலங்க. என் தங்கச்சி பாருங்கள், எல்லா சாரியும் எடுத்து எடுத்து வச்சுட்டு பார்த்துட்டு இருந்தா. அந்த 2 சாரியும் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதில் ஒன்று செலக்ட் பண்ணி அவங்க வந்து கட்டி விட்டாங்க. இந்த சாரி அப்புறம் இன்னொரு பிங்க் கலர் சாரியும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது 2யுமே அவள் வச்சு வச்சு பார்த்துட்டு இருந்தா. பொண்ணுக்கு கூட எடுத்தாச்சுங்க. இவள் ரொம்ப அலப்பறை பண்ணிகிட்டு இருக்கா பாருங்கள். எல்லோரும் பார்த்து கலாய்ச்சிட்டு இருந்தோம். அப்புறம் எல்லோரும் சேர்ந்து குரூப் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். சின்னவங்க பெரியவங்க எல்லோரும் சேர்ந்து சாரியெல்லாம் எடுத்து பில் பண்ணிவிட்டு அந்த குஞ்சம் போடுறது போகிற கேப்பில் நாங்கள் இதெல்லாம் பண்ணிகிட்ருந்தோம். பொண்ணுக்கு தேவையான சாரீஸ் எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் மாப்பிள்ளைக்கு பார்க்கலான்ட்டு எல்லோரும் கிளம்பிட்டோம். பாருங்க, ஒரே காரில் நாங்கள் எத்தனை பேர் ஏறி உட்காந்துருக்கோன்ட்டு. அந்த யாரடி நீ மோகினி ஃபிலிமில் வர்ற மாதிரி நாங்கள் பண்ணிகிட்ருந்தோம். மாப்பிள்ளைக்கு பர்ச்சேஸ் பண்ணலான்ட்டு நாங்கள் ராம்ராஜ் தான் போயிருந்தோம். அங்கே மாப்பிள்ளைக்கு ஒரு சைட் பர்ச்சேஸ் போயிட்டு இருந்துச்சுன்னா, எங்கள் கூட வந்து எங்கள் அம்மா அத்தைங்கெல்லாம் அவங்க பாட்டுக்கு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க சாரீஸு. எத்தனை சாரீ எடுத்தாலும் அவங்களுக்கு பற்ற மாட்டேங்குது போல். எல்லா பர்ச்சேஸும் முடிச்சிட்டோன்னா நாங்கள் ஐஸ்வர்யத்துக்கு வந்து சாப்பிட போயிருந்தோம். அங்கே எல்லாருமே உட்காந்து மீல்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். கொஞ்சம் பேர் மீல்ஸ் சாப்பிட்டோம், கொஞ்சம் பேர் பிரியாணி வாங்கி ஷேர் பண்ணிக்கிட்டோம். அன்றைக்கி சூப்பராக இருந்துச்சு டேவே. செம்மையாக ஜாலியாக எல்லோரும் சேர்ந்து கலாய்ச்சிக்கிட்டு ஹாப்பியாக போச்சு டே. ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணோம். இனி வர வ்ளாக்ஸில் இந்த மாதிரி மேரேஜ் அப்டேட்ஸ் நிறையா இருக்குது. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.